ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு வேண்டிய பொருள்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். நல்லா ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம அன்னாச்சி பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கிராம்பு, மூணு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வெங்காயத்தை போட்டு நல்லா பேனில் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்ட பிறகு நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டை எடுத்துக்கிறோம். அந்த கேரட்டையும் போட்டு வதக்க போகிறோம். அது கூடயே சேர்த்து 2 பச்சை மிளகாய், நறுக்கவே வேண்டாம், அப்படியே பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து நம்ம கேரட்டோடையே சேர்த்து நம்ம போட்டு வதக்கிக்க போகிறோம். அப்புறம் பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச உருளைக்கிழங்கு, அந்த காயும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்குவோம். வதக்கிட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா போட்டுருவோம். அதையும் ஒரு வதக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த வாசம் போகிற அளவு வதக்கிட்ட பிறகு இப்போ தயிர் விட போகிறோம். நல்ல கெட்டி தயிரா ஒரு 2 கரண்டி நம்ம விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆச்சி மிளகாய் தூள் போட்டுட்டு பிரியாணி மசாலாவும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். மசாலா கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டு நல்லா காரப்பொடியும் பிரியாணி மசாலாவையும் உப்பையும் போட்டு, கல்லுப்பே யூஸ் பண்ணிப்போம் எப்பயுமே, கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர், இந்த காரத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பிரண்டு வந்த பிறகு 3 தக்காளியை நல்லா நறுக்கி அப்படியே வச்சுடுவோம். போட்டு வதக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரிசியை முன்னாடியே ஊற வச்சுருப்போம். ஒரு 1/4 மணி நேரம் அரிசி ஊற வச்சா போதும். நான் இன்னைக்கு எப்பயுமே ஊற வைக்கிற வீட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது வதங்கிட்ட பிறகு, தக்காளி வதங்கின பிறகு நம்ம காளானை போட்டு, நறுக்கி வச்ச காளானை போட்டு வதக்குறோம். நறுக்கி வச்சுருக்க காளானையும் நம்ம போட்டு வதக்கினோம்னா அப்படியே காளான், காய் எல்லாம் ஒன்று திரண்டு காளான் அப்படியே சுருண்டுடும். இப்போது நம்ம தண்ணியை அளவாக, நம்ம எவ்வளோ அரிசி ஊற வைக்கிறோமோ அந்த அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணியை நம்ம விட்டுக்கிறோம்.
தண்ணி இப்போ கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா அரிசி, ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே வடிக்கிற வீட்டு அரிசி தான், பச்சை அரிசி தான். அந்த அரிசி ஊற வச்ச அரிசியை கொதிக்கிற பிரிஞ்சி இதில் நம்ம அப்படியே விட போகிறோம். யார் யாருக்கு பாஸ்மதி ரைஸில் பிரிஞ்சி சாதம் செய்யணுமோ தாராளமாக செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நானும் இன்றைக்கி அவசரத்துக்கு வீட்டில் இருக்க அரிசியை யூஸ் பண்ணிட்டேன். வீட்டு அரிசியை நான் எடுத்துக்கலாம், பச்சரிசி தான் இது. பாஸ்மதி ரைஸில் மஷ்ரூம் பிரியாணி செய்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், அந்த வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போது அரிசி களைஞ்சி வச்சுற அரிசியை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு கலரி விடணும். கொஞ்சம் அரிசி நல்லா கொதி வந்த பிறகு அதில் நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா புதினா அப்படியே பூ போல் சாரல் போல் தூவி விட்டுடலாம், மேலே நல்லா தூவி விட்டுடணும். அடுத்தது கொத்தமல்லி, அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொத்தமல்லி இலையும் நம்ம மேலாக அப்படியே தூவி விட்டுருவோம். இப்போது நான் எங்கள் வீட்டிலையே வாழை மரம் இருக்கிறதுனால தம் போட போகிறேன். இது 3/4 பதத்துக்கு கூட இல்லை, 1/4 பதம் தான் அரிசி வெந்திருக்கு. அதனால இப்போ நான் அப்படியே தம் போட போகிறேன். வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாழை இலையை எடுத்து அப்படியே தம் போட போகிறேன் நான். அடுப்பு சிம்மிலேயே இருந்ததுன்னா சூப்பராக அலராக வெந்திருக்கும் சாதம். இப்போது வாழை இலையை நான் தம் போட்டுட்டேன், தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். சிம்மிலேயே பிரிஞ்சி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பிரிஞ்சை பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் ஆகலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சுட 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 மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடலாம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் டேஸ்ட்டுக்காக கேப்சிகனை பொடி பொடியாக நறுக்கி அதை அப்படியே ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் சில பேர் போடுவாங்க, அது போல் நான் அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த சூட்டுக்கே கேப்சிகன் வெந்துடும். நல்லா ஒரு கலரி மட்டும் விட்டுருங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சாப்பிடலாம்.